வணக்கம், வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைட். நான் உங்கள் வருண் ஸ்ரீவத்சன். வார கடைசியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதாவது எப்படின்னா 16 பேரும் பெற்று வாழ்க நம்ம பெரியவர் நம்மள ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. இந்த 16 பேருக்கு உரிய 16 லட்சுமிகள் உண்டு இதை அருள்வதற்கு இந்த உலகத்துல. பட் அந்த 16 பேர்களையும் ஒரு சேர அருளக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாள் இதனை அருள்கிறார். 16 அடி உயரம் அந்த லட்சுமி நரசிம்மர் இருக்கார். அந்த லட்சுமி நரசிம்மர் 16 பேரையும் கொடுத்து அருள்கிறார். 16 லட்சுமிகளும் அவரிடம் வாசம் செய்கிறார். இந்த கோவில் எங்க இருக்குன்னா, திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போற வழியில இருக்கிற ஊர் அப்படியே பாண்டிச்சேரி பைபாஸ் போற வழியில இருக்கிற ஊர் தான் மொரட்டாண்டின்னு பேரு. வாங்கூர் வட்டம், விழுப்புரம் வட்டம் வாங்கூர் வட்டம் ஆரோவில் போச்சுக்கிட்ட மொரட்டாண்டி அப்படிங்கிற பிரத்யேகரா கோயிலுக்குள்ள அந்த நரசிம்மர் இருக்கார். 16 அடி உயர லட்சுமி நரசிம்ம பெருமாள், லட்சுமி நரசிம்ம சுவாமி. இந்த லட்சுமி நரசிம்ம பெருமாளை பார்த்தோம்னா அவரோட கை அபயஹஸ்தம், அதாவது எப்படின்னா தன் மகாலட்சுமி ஆலிங்கனம், மகாலட்சுமி எம்பெருமானை ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கும் திருக்கோலம். ஒரு கை அபய முத்திரையுடன் வரத முத்திரையுடன் இருக்கின்றது. ஒரு கை இப்படி அபய முத்திரை, இன்னொரு கை இப்படி வரத முத்திரையுடன் இருக்கின்றார். மேல் 2 கரங்களில் சக்கரம் சங்கம் 2 ஏந்தி கொண்டு இருக்கின்றார். 16 அடி உயரம். இவருடைய காலடியில் கருடா, திருவடிக்கு கீழ், இவருடைய இடது திருவடிக்கு கீழ், அதாவது இடது திருவடிக்கு கீழ் கருடாழ்வாரும் பிரகல்லாத ஆழ்வானும் எழுந்தருளி இருக்கின்றார்கள். இந்த கோவில் என்னன்னா பாதாள பிரத்யங்கரா தேவி கோவில் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், ஸ்ரீ பிரளக விநாயகர் பாதாள பிரத்யங்கரா தேவி காளி ஆசிரமம் அப்படி என்றே அழைக்கப்படுகின்றது. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா எப்படின்னா, முதல்ல உள்ள நுழையும் போது எப்படின்னா மேல வெளியிலேருந்து பார்த்தாரு பிரம்மாண்டமா தெரியும். கோவிலுடைய உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே பார்த்தா 72 அடி உயரத்தில் பிரத்யங்கரா தேவியோட சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. புதை சிற்பம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான சிற்பம். அதாவது எப்படின்னா, அம்மனோட சிலையில பாத்தீங்கன்னா எப்படின்னா சிங்கமுகம், கழுத்து முழுக்க மண்டையோட்ட கபாலமால, கழுத்து நாகம் சூலம் டமருகம், நாகம் சூலம் டமருகம், தலையில அசுரனோட தலை, சிம்மம் மேல உட்கார்ந்து காலில் கீழே மண்டை ஓட்டம் மிதிச்சுட்டு இருக்கா அம்மன். மிக பிரம்மாண்டமான சிலை. அவர்களுக்கு அம்மனுக்கு ஸ்வர்ண மாங்கல்யம் தனியாக சாற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல பிரத்யங்கரா தேவியுடைய சிற்பமே சற்று விசித்திரமாக தான் உள்ளது. எப்படி என்றால், கீழே அதாவது 2 சிம்ம வாயில்கள் உள்ளன. சன்னதி கட்டப்பட்டுள்ளது. மிகவும் அடியில் பாதாளத்தில் வைத்து பூஜிக்கப்படுகின்றது. பாதாளம் என்றால் கீழே இறங்கி செல்ல வேண்டும். கீழே ஒரு அறை போன்று இறங்கி செல்ல வேண்டும். அந்த இடத்தில் தான் அம்மனுடைய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அழகாக அந்த இடத்தில் தான் மூலவர் பிரத்யங்கரா தேவியுடைய விக்கிரகம் உள்ளது. மூலவர் பிரத்யங்கரா தேவியும் இதே போன்றே வடிக்கப்பட்டுள்ளார். அதாவது கையில் சூலம், இந்த கையில் நாகபாசம், இந்த கையில் டமருகம், இந்த கையில் அசுரன் தலை பிடித்துக் கொண்டு கபால மாலை அணிந்து கொண்டு கீழே காலில் கபாலத்தை மிதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்து அம்மனை நோக்கி சிங்க வாகனம் அமைந்துள்ளது. மற்றும் இந்த ஊருக்கு ஏன் மொரட்டாண்டி என்று பெயர் வந்தது என்றால், இந்த ஊரில் திருநெல்வேலியில் வந்த சித்தர் பெயர் தொல்லைக்காதி சித்தர்னு பெயர். இந்த தொல்லைக்காதி சித்தர் இந்த ஊரில் அமர்ந்தவனால், அதாவது அவர் முரட்டுத்தனம், ஆண்டி என்றால் ஒன்றும் இல்லாதவர் அர்த்தம், சித்தர்னு அர்த்தம். ஆண்டி முரட்டுத்தனமாக, முரட்டு ஆண்டியாக இருந்தவனால் அவருக்கு திருநாமம் இந்த ஊருக்கு பேர் மொரட்டாண்டி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சித்தருடைய சமாதி மணக்குள விநாயகர் கோவிலில் உள்ளது. புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோவில் உள்ளது. இந்த இடத்துல இந்த சித்தர் தவம் செய்தார். இந்த சித்தரும் இரும்பை சித்தரும் இந்த ஊரில் தான் தவம் செய்தார்கள், மொரட்டாண்டியில். இரும்பை சித்தரோட சமாதி இரும்பை மாகாணம் என்னும் ஊரில் உள்ளது. இதற்கு அருகில் உள்ள இரும்பை மாகாணம் என்ற ஊரில் உள்ளது. பக்கத்திலேயே உள்ளது, மொரட்டாண்டிக்கு பக்கத்திலேயே, திருச்சிற்றம்பலம் கூற்றோடு அருகில். மற்றும் இந்த கோவிலுக்கு அருகிலே தான் பஞ்சவடி சேத்திரம் அமைந்துள்ளது. பஞ்சவடி சேத்திரத்துக்கு பிரத்யங்கரா தேவி காவலாகவே பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. பஞ்சவடி சேத்திரம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். ஆக இந்த கோவிலில் நாம் பார்த்தோம் என்றால் பிரளய விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். தொடர்ந்து 108 நாள் கணபதி ஹோமம் செய்யப்பட்டுள்ளது. 1008 நாள் தொடர்ந்து கணபதி ஹோமம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 24 மணி நேரமும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் 108 கணபதிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். 108 செல்வ விநாயகர்கள். பிரளய விநாயகர் என்ற பெயர் இவருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அம்மனுடைய விமானத்தை பார்த்தீர்கள் மேரு வடிவம் கொண்டே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மகாமேருவின் வடிவம் கொண்டு கீழே அம்மன் தகுதியில் மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது.
ஒரு தேய்பிறவி என்று பக்தர் பௌர்ணமி என்று பக்தர்கள் விரும்பும் நாளில் நாவாவரண பூஜை செய்து தரப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை அஷ்டமி என்று ஹோமம் செய்யப்படுகின்றது. காலை இரவு 10 மணிக்கு இருந்து 2 மணி வரை தேய்பிறை அஷ்டமி ஹோமம் செய்யப்படுகின்றது. இதனால் இந்த ஊரில் சமாதி அடைந்த இன்னொரு சித்தர் இருக்கிறார். அவர்தான் இந்த கோவிலை தோற்றுவித்தவர். நடாதூர் நம்பி சரபசித்தர் சுவாமிகள் என்று பெயர் இவருக்கு. இவருடைய அதிஷ்டானம் இந்த கோயில் உள்ள சரபேஸ்வரர் சன்னதிக்கு கீழே உள்ளது. இந்த அதிஷ்டானம் சரபேஸ்வரர் சன்னதிக்கு ஒரு லிங்க பிரதிஷ்டை செய்துள்ள அவிதானவருடைய அதிஷ்டானம். சரபேஸ்வரருக்கு சன்னதி உள்ளது இந்த கோவிலில். இதுவும் ஒரு மிகப்பெரிய சன்னதியே. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வேற என்ன சன்னதி உள்ளது என்றால் ஹயக்ரீவர், தட்சிணாமூர்த்தி, அப்புறம் சப்தமாதர்கள், அப்புறம் அஷ்டதிக்கு பாலகர்கள், தன்வந்திரி, வாஸ்து பகவான் போன்ற தேவதைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். மற்றும் உக்ர நரசிம்மர் போன்றோர் உள்ளனர் பஞ்சலோக மூர்த்திகளாக. அஷ்டதிக்கு பாலகர்கள் ஒருவரும் அந்தந்த திக்குரிய அந்த சிறப்புடன் திகழ்கின்றனர் இந்த கோவிலில். பிறகு இந்த கோவிலில் நாக பிரதிஷ்டை உள்ளது. இந்த கோவிலில் நாக பிரதிஷ்டை மற்றும் விநாயகர் லிங்க சன்னதி போன்றவை எல்லாம் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய கோசாலையும் அமைந்துள்ளது. பசுக்கள் பராமரிக்கும் மடமும் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை என்றும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை மிளகாய் வற்றல் கொண்டு ஹோமம் நடத்தப்படுகின்றது. இந்த கோவிலில் சமாதியான சரபசித்தர் சுவாமி அவர்கள் கூறியுள்ளார், தேய்பிறை அஷ்டமியாகும் சகல செல்வங்களையும் கொடுக்கும் மற்றும் நம் கவலைகள் யாவும் தேர்ந்து போகும் என்று அருள்வாக்கு கூறியுள்ளார். இந்த கோவிலில் அதன் பிரகாரம் நடக்கின்றது. ஒவ்வொரு அஷ்டமி என்றும் இரவு 10 to 2 மணி வரை குருதி பூஜை யாகத்துடன் இந்த கோவிலில் மிக விசேஷமாக நடக்கின்றது. பைரவ பலி பூஜை, யோகினி பலி பூஜையுடன். இப்பொழுது நாம் லட்சுமி நரசிம்மரிடம் வருவோம். இந்த கோவிலில் உள்ள லட்சுமி நரசிம்மரிடம், அதாவது 16 செல்வம் என்பது என்னதென்றால், முதலில் ஒரு மனிதனுக்கு வேண்டிய நன்மக்கள் என்பது நல்ல மனைவி, குடும்பம், பரஸ்பரமான குடும்பமாகும். கணவன் மனைவி ஒற்றுமுறையுடன் வாழ்வது அவசியம். அன்புடன் ஒருவருக்கொருவர் பரஸ்பர அனோன்யத்துடன் அவை. அப்புறம் செல்வத்தை அருளக்கூடியவது செல்வம். பிறகு நல்ல இளமைக்கு பிறகு கல்விக்கு பிறகு மன வலிமைக்கு பிறகு விடாமுயற்சிக்கு பிறகு நமக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியம், குன்றாத ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள். நல்ல ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு வேண்டியது. 8வதாக சொல்லப்படும் செல்வம் இந்த செல்வம் வேண்டும். ஒன்றொன்றுக்கு தங்கிலி தொடர் போன்று பிணைப்பு உள்ளது. பிறகு ஒரு மனிதனுக்கு வேண்டிய அடுத்த செல்வம் வற்றாத புகழ். இதற்கு பிறகு அவனுக்கு வேண்டியது நல்ல அறிவு. நல்ல அறிவே நற்பெயர். அப்புறம் நற்பெயருடன் நற்புகை, ஐயா புகை வேண்டும் மனிதனுக்கு. அப்புறம் நல்ல நுகர்ச்சி. இதற்கு பிறகு அவனுக்கு வேண்டியவை நல்ல நுகர்ச்சி. இதற்கு பிறகு வேண்டியவை மனிதனுக்கு தனம், செல்வம், நல்ல உணவு, ஆரோக்கியம், நல்ல உணவு வேண்டும் மனிதனுக்கு. இதை எல்லாமே தான் 16 செல்வமாக மனிதனிடம் பரிமளிக்கும். நல்ல உணவு. இதற்கு பிறகு மனிதனுக்கு வேண்டியவை நல்ல உணவு, ஆரோக்கியம். இதற்கு பிறகு மனிதனுக்கு வேண்டியவை வேற என்னவென்றால் மக்களுடன் இருக்கும் நல் தொடர்பு, நல்ல நண்பர்கள். இதற்கு பிறகு நல்ல நண்பர்கள். பிறகு சமுதாய அந்தஸ்து, தென் வீரம், விவேகம், மனவலிமை. இதெல்லாம் ஒரு மனிதனுக்காக மொத்தமே 16 ஆகின்றது. 8, 8, 16. இவை அனைத்தும் நல்ல சந்தான பாக்கியம். அப்புறம் மாங்கல்ய பலம். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வேண்டியவை வாழ்நாளில். ஆக இது ஒவ்வொன்றும் ஒன்றோடு பிணைக்கப்பட்டுள்ளது. இதற்கு மொத்தம் 16 லட்சுமி தேவிகள் உள்ளனர். அதையே நாம் 8ஆக பிரித்தோம். இவற்றுக்குள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு லட்சுமி உள்ளாங்க. அதாவது வெற்றி, இதெல்லாம் மனிதனுக்கு தேவை. ஆக ஒவ்வொன்றுக்கு ஒரு லட்சுமி தேவி உள்ளனர். ஆதி லட்சுமி தொடங்கி ஆரம்பித்தோம் என்றால் தனலட்சுமி, தைரியலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி, அப்புறம் சௌபாகியலட்சுமி, பாக்யலட்சுமி, மாங்கல்யலட்சுமி, ஈஸ்வர மாங்கல்யலட்சுமி, அப்புறம் விஜயலட்சுமி, தனலட்சுமி, தென் சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, மகாலட்சுமி, அன்னலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி போன்ற இந்த 16 லட்சுமிகள் மொத்தம் சேர்ந்து ஆதிலட்சுமியுடன் சேர்ந்து வைத்தால் கஜலட்சுமி
சேர்ந்தால் மொத்தம் 16 லட்சுமிகள் உள்ளனர். திருமகள் என்றே இவளுக்கு திருநாமம், திருமால நாயகியான இவளுக்கு. ஆக இந்த நரசிம்மர் 16 அடி உயரம் கொண்டுள்ளார். இந்த கோவிலில் 16 அடி உயரம் உள்ள லட்சுமி நரசிம்ம பெருமாள் இவர். இந்த லட்சுமி நரசிம்மரிடம் 16 லட்சுமிகளும் உள்ளனர். இவருடைய திருக்கரத்தை பார்த்தாலே 16 பேர் செல்வமும் பெற்று வாழ்க என்று நமக்கு அபயமும் வரமும் அளிக்கின்றார். 16 செல்வமும் என்னிடம் உள்ளது என்பதை நான் அருள்கிறேன் என்று. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வாய்ப்பு அதாவது சொன்னது போல் நல்ல குழந்தை வாய்ப்பு, திருமணம் நல்ல திருமணம் கைகூடுதல் போன்றவை எல்லாமும் இந்த நரசிம்மர் அருள்கிறார். மொரட்டாண்டியில் உள்ள லட்சுமி நரசிம்மர். மற்றும் இவர் சன்னதியில் மற்ற தேவதைகளும் உள்ளார்கள். அதாவது பிரகலாத வரதன் எனும் உற்சவ மூர்த்தி, அவர் கூட அருகிலே லட்சுமி நரசிம்மர். அது மட்டும் இல்லாமல் தேசிகர், ராமானுஜர், ஆதிவன் சடகோபேந்திர மகாதேசிகன் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். இவர் சன்னதியை சுற்றி ஒரு பலிப்பீடம், அது மட்டும் இல்லாமல் ஜெயன், விஜயன் துவாரபாலகர்கள் உள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்னதியை சுற்றி பிராகாரத்தில் நவநரசிம்மரின் புதை சிற்பங்கள் அழகாக வடிக்கப்பட்டுள்ளன. மற்றும் இதற்கு அருகிலேதான் இந்த கோவில்களான பாண்டிச்சேரி, விழுப்புரம் பக்கத்தில் தான், உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் பண்ருட்டி அருகில் தான் சிங்கிரிகுடி, பரிக்கல், பூவரசங்குப்பம் ஆகிய 3 தலங்களும் அமைந்துள்ளன. அந்திலி ஆகிய 4 தலங்களை தாண்டி 5வதாக புனித சேத்திரமாக மொரட்டாண்டி லட்சுமி நரசிம்மர் சன்னதி அமைந்துள்ளது. ஆக இந்த நரசிம்மருக்கு சுவாமி தோறும் விசேஷ அபிஷேகங்கள் நடக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி தோறும் விசேஷ அபிஷேகங்கள் நடக்கின்றது மற்றும் பவித்ரோத்சவம் நடைபெறுகின்றது. ஆக ஒரு தடவையாவது இந்த 16 பேர் மொரட்டாண்டியில் அருளும் இந்த லட்சுமி நரசிம்மனை வைப்படுவதால் உங்களுக்கு வாழ்வில் 16 செல்வங்களையும் அருள், லட்சுமி கடாட்சத்தையும் அருளுகிறார். இந்த இகப்பர முகங்களை அருள்வார் இந்த லட்சுமி நரசிம்மன் என்பதை திண்ணம். நிச்சயமாக ஒரு முறைதான் நீங்க புதுச்சேரி திண்டிவனம் பாதையில் அமைந்துள்ள பைபாஸில் அமைந்துள்ள மொரட்டாண்டி லட்சுமி நரசிம்மன் கோயிலுக்கு சென்று இந்த லட்சுமி நரசிம்மனை தரிசித்து வாருங்கள். 16 செல்வங்களையும் உங்களுக்கு அருள்வார் இந்த லட்சுமி நரசிம்மன். நிச்சயமாக திண்ணமாக உள்ளது. மற்றும் இந்த கோவிலில் பாதாள அறைக்கு சென்று நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் நாம் மேலாடை அணிந்து கொள்ளாமல் தான் ஆண்கள் சென்று தரிசிக்க வேண்டும். தேய்பெரிய அச்சமி தரிசனம் சகல செல்வங்களும் கொடுக்கும். நமது கவலைகள் யாரும் தேய்ந்து போய்விடும். நிச்சயமாக இந்த கோவிலில் தரிசிப்பது மிக மிக விசேஷம். நன்றி, வணக்கம்.